வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து இன்சர்ட் மெத்தடை பற்றி பார்த்தோம், அதை ஆட் மெத்தடை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீப்ளேஸ் மெத்தடை பற்றி பார்ப்போம். இந்த ரீப்ளேஸ் மெத்தட் வந்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த அரேயில் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷன் இண்டெக்ஸ் 1 இருக்கிற ஒரு டேட்டா இல்லைனா ஒரு வேல்யூ வந்து வேறு ஒரு வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ரீப்ளேஸ் மெத்தட் உதவும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ரீப்ளேஸ் மெத்தட் லாஜிக் தான் என்னன்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த லாஜிக்கு. ரொம்ப சிம்பிள் தான். போன வீடியோவில் வந்து நம்ம இன்சர்ட் மெத்தட் அந்த மாதிரி நிறைய மெத்தட் லாஜிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலாம் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கலெக்ஷன் இன் ஜாவா அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸு எல்லாம் ஒரு இன்டர்வியூ பர்பஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். கலெக்ஷன்ஸ் கான்செப்டே ரொம்ப யூஸ்ஃபுல். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீப்ளேஸ் மெத்தட் வந்து செட்டுட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? செட்டு அதுமாதிரி இன்சர்ட் மெத்தட் வந்து ஆட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அந்த செட் மெத்தடோட ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டன் டைப் வந்து ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, அதனால் இன்டீஜர் ஒரு பேராமீட்டர் வேல்யூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேறு ஒரு ஆப்ஜெக்ட் போல் எந்த ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நியூ ஆப்ஜெக்ட். சரிங்களா? இது நியூ ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் புதுசாக வருதோ அந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே பேராமீட்டராக, அதாவது ஆர்குமெண்ட் வேல்யூவாக நம்ம இங்கே கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் அதாவது எதுக்கு ஓபிஜே அப்படி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆப்ஜெக்ட்டு உங்களுக்கு கொடுக்குறது தான். எதனால் அதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். எதனாலன்னா நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். அது வந்து கெட் மெத்தட் இண்டெக்ஸ், அதாவது இப்போ நம்மளுக்கு இங்கே எந்த இண்டெக்ஸ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த இண்டெக்ஸ் இந்த கெட் மெத்தட் நம்ம லாஜிக் எழுதியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவுக்கு முந்தின வீடியோவில். அதனால் அந்த ஒரு லாஜிக் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் அந்த கெட் மெத்தட் மூலம் அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம அந்த எலமெண்ட்டே எடுக்கிறோம். அதாவது அந்த ஆப்ஜெக்டே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா கெட் மெத்தட் லாஜிக் பார்த்தா புரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த கெட் மெத்தட் லாஜிக் வித் இண்டெக்ஸ், அதாவது இது வரைக்கும் பாருங்கள், வித் இண்டெக்ஸ் பாசிங் இண்டெக்ஸ் வச்சு இந்த கெட் மெத்தட் லாஜிக் இதுதான். இதில் வந்து நம்ம எந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? நம்ம எந்த வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் நினைக்கிறோமோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். அதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்லையோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் நம்ம புது வேல்யூ வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அது வந்து இங்கே பேராமீட்டராக இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக வரும் தெரியுமா, அதை வந்து இங்கே பாஸ் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ரீப்ளேஸ் மெத்தடோட லாஜிக்கு. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த ரீப்ளேஸ் மெத்தட் லாஜிக்கை செக் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட்னால, ரிட்டன் டைப் வந்து ஆப்ஜெக்ட்னால நீங்கள் வந்து system.out.println எழுதலாம். வாய்ட்னா எழுதக்கூடாது. சரிங்களா? அது ஒரு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. col.set ஆஃப் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் என்ன வேல்யூ நம்ம எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் சி அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதை வந்து கம்பைல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் 2ல் வந்து நல்லுட்டு இருந்திருக்கு. அந்த நல் வேல்யூ ரிமூவ் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. எந்த வேல்யூ ரிமூவ் ஆகுதோ அந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணணுன்ட்டு லாஜிக் எழுதியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு நல் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிருக்கு. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரீப்ளேஸ் மெத்தடு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் இதை அப்படியே இந்த லாஜிக்கை காப்பி பண்ணி நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் பார்க்காம டைப் பண்ணாலும் சரி, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இது பார்க்காமே டைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் ஒரு லாஜிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சிம்பிளாக தெரியும். சரிங்களா? உண்மையாகவே ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இப்போ இந்த வீடியோவில் இந்த ரீப்ளேஸ் மெத்தட் லாஜிக் தான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலோட மெம்பர் ஆகலாம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.